பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தானியேல் 3ஆம் அதிகாரம் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு வார்த்தை இருக்குது. வசனம் 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கினி ஜுவாலையில் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா ராஜாவை வணங்காததற்காக. ஏன்னா அவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்ற அந்த வார்த்தையை அவர்கள் அந்த அந்த கட்டளை அவர்கள் மீறாமல் தேவனுக்கென்று உண்மையாய் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு தண்டனையாக 7 மடங்கு, அதாவது நார்மலாக இருக்கிற அக்கினி ஜுவாலை, அதாவது அந்த ஹீட்டிங் ஃபர்னேஸ், அது தாண்டி இன்னும் 7 மடங்கு அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி இவங்களை போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல 3 நபர்களை தாண்டி 4வது நபராய் இடத்துல தேவ தூதனானவர் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறதை ராஜா பார்க்குறாரு. அது மாத்திரம் கிடையாது, அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அப்படின்னா ஃபயர். இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, the fire had no power on their bodies. அதாவது அந்த அந்த அக்கினி ஜுவாலைக்கு அவங்களுடைய சரீரத்தின் மேலே எந்த ஒரு பவருமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி ஒரு என்ன ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குதுல. இன்றைக்கும் கர்த்தர் இதை தான் நமக்கு வாக்கு பண்ணுறாரு. பிரச்சனைகள் இருக்கும், அக்கினி ஜுவாலையை நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும், தண்ணீர்களை நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும், ஆறுகளை நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். ஆறுகள் இல்லாமல் தண்ணீர்கள் இல்லாமல் அக்கினி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உபத்திரவம் அப்படின்றது நமக்கு எப்பவுமே இருக்கும். இந்த உபத்திரவத்தை தாண்டி, இந்த ட்ரையலை தாண்டிங்கன்னா இன்னொரு ட்ரையல் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும், அது உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். வியாதி வரும், கடன் பிரச்சனை வரும், நெருக்கங்கள் வரும், சமாதான கேடுகள் வரும். ஆனால் இது எதுவுமே ஒன்றை அஃபெக்ட் பண்ணாது. உன் மேலே அதுக்கு பவர் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ யாருடைய வல்லமையின் கீழ் இருக்கிற அப்படின்னா, சர்வத்தையும் படைத்த உன்னதமான தேவனுடைய நிழல்ல நீ இருக்கிறதுனால, அவர் உன்னோடு கூட இருக்கிறதுனால அந்த வல்லமை தான் உன்னை கவர் பண்ணுது. அந்த பிரசனம், அந்த பாதுகாப்பு உன்னையும் உன் குடும்பத்தையும் அது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, there is no power in the fire, there is no power in the water, there is no power in the river அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை தான் கொடுத்துருக்கிறாரு, அக்கினி பலம் செய்யாமல். அப்படின்னா ஃபயருக்கு ஒரு பவர் இருக்கு, நெருப்புக்கு ஒரு பவர்